எப்படியோ மூசாவோட ஹெல்ப் இல்லாம நம்ம புத்தியை பயன்படுத்தி கடத்தல்காரங்க கிட்ட இருந்து அம்மாவை காப்பாத்திட்டோம். அது மட்டுமா, ஒரு பெரிய தீவிரவாதிங்க கூட்டத்தையே புடிச்சு கொடுத்துட்டோம். நமக்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னு இத்தனை நாளா நமக்கே தெரியாம போச்சுல. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? பின்ல என்ன புடிச்சிட்டு வந்திருப்பியா? ஆமா. போடா, ஒரு பேச்சுக்கு கேட்டா ஆமான்னு சொல்றியே, உனக்கு ரொம்ப பேராசை தான்டா. மூசா, ஹாய், வாங்க வாங்க. என்ன சர்ப்ரைஸா இருக்கு, வீடு தேடி வந்திருக்கீங்க? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நேர்லயே வந்து பார்த்துட்டோம். என்ன மூசா, உன்னை இத்தனை நாளா பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா? அப்படியே சொல்லலாம். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப நல்லதா இருக்கும். அதென்ன இப்ப நல்லா இருக்கும்னு சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. கொஞ்ச நாள்ல என்னென்னமோ நடந்துச்சு மூசா, அதெல்லாம் நினைச்சா ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலனா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்ல. அத விளக்கமா சொன்னாதான் உனக்கு புரியும். அன்னைக்கு கடைசியா உன்னை பார்த்தோம்ல, ஆமா, அதுக்கு மறுநாள் எப்படி எங்க மூளையை யூஸ் பண்ணி ஒரு பெரிய சாதனையே பண்ணிட்டோம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த மறையிற சக்தி எல்லாம் வந்துச்சு? உன்னை கூப்பிடலான்னு ஒரு கட்டத்துல நினைச்சோம். அப்பதான் மாயா அங்கிள் வந்து மந்திரம் சொல்லி ஹெல்ப் பண்ணாரு. நல்ல வேலை. அப்ப நீங்க என்ன கூப்பிட்டு இருந்தாலும் என்னால அங்க வந்திருக்கவே முடியாது. ஏன் மூசா, ஏன் முடியாது? நாங்க கூப்பிட்டா நீ வராம இருந்ததே இல்லையே. இங்கேயும் எனக்கு யார் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடந்துருச்சு. என்ன மூசா சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். நீ என்னை கொன்ற பாவத்திற்காக உன் பூத சக்தி எல்லாம் இழந்து ஒரு சாதாரண மனிதனாக இங்கேயே வாழ்ந்து சாக கிடவாயாக. உன்னுடைய சக்தியை பறிப்பதற்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய நாடகம் இது. அதனாலதான் என்னால வந்திருக்க முடியாதுன்னு சொன்னேன். நாங்க கூப்பிட்டு நீ வராம போயிருந்தா கூட நாங்க இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா உனக்கு சக்தி இல்லாம போனதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு மூசா. என்ன பண்றது கௌதம், உண்மை எப்பவுமே கசப்பாதான் இருக்கும். அதை ஏத்துக்கிறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை. சரி, அதை விடுங்க. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? இல்ல மூசா, இப்ப நாங்க எதையும் சாப்பிடுற மூட்ல இல்ல. உனக்கு சக்தி திரும்ப கிடைக்கணும்னு நாங்க சாமி கிட்ட வேண்டிக்கிறோம். அப்ப கிளம்புறோம். நீ பத்திரமா இரு மூசா. வா கௌதம். மணி 8 ஆகுது, இன்னும் இந்த மனுஷன் தூங்கிட்டு இருக்காரே. ஆமா, எந்திரிச்சு என்ன கிழிக்க போறாரு. இப்ப இந்த காஃபியை கொடுக்காம திருப்பி கொண்டு போனா அவர் எந்திரிச்ச பிறகு நான் தான் மறுபடியும் சுட வச்சு கொடுக்கணும். அது ஒரு வெட்டி வேலை. இப்பவே எழுப்பி விட்டலாம். எழுப்புனா வழக்கம் போல ஞாபகம் மறதுல என்னைய யாருன்னு கேட்பாரு. இன்னைக்கு மட்டும் கேட்கட்டும், இந்த காஃபியை மூஞ்சில ஊத்திடுறேன். என்னங்க என்னங்க? யாரது? யாரதா? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி. கண்ணை திறந்து பாருங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆலியே, நான் பேச்சுலர் தானே. இந்த ஞாபக மறதிய சாக்கா வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை கல்யாணம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. யோ எழுந்துறியா சீக்கிரம்.
இத பாரு, என் கழுத்துல தாலி கட்டினத நீ வேணும்னா ஞாபகம் வச்சுக்காம இருக்கலாம். ஆனா அந்த துக்க நாளை என்னால மறக்கவே முடியாது. நமக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான், அத ஞாபகம் வச்சுக்கோ. காஃபிய குடி. இத பாரு, காஃபிய குடிச்சிட்டு வெளியே வந்து மறுபடியும் ஞாபகம் மறந்துல நீ யாருன்னு கேட்ட, சுடுதண்ணிய காய வச்சு மூஞ்சில ஊத்துருவேன். ஜாக்கிரதை. நீ கெட்ட கெட்டுக்கு நியூஸ் பேப்பர் வேற. சரி, என் ஞாபக மருதிய சாக்கா வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஏதோ ஒரு உறவு முறையை சொல்லி என் வீட்டுக்குள்ள வந்து என் வாழ்க்கையோட விளையாடுறாங்க. என்ன போட்டிருக்கான்? ஆட்டுக்குட்டியிடம் பால் குடிக்கும் நாய்க்குட்டி. அது எப்படி ஆட்டுக்குட்டி கிட்ட நாய்க்குட்டி பால் குடிக்கும்? ஆனா குடிக்குதே. போட்டோலாம் போட்டிருக்காங்களே. இயற்கையே ரொம்ப மாறி போச்சுப்பா. ஆனா அந்த அலாவுதீன் நாய் வாழ நிமித்த முடியாது, இயற்கையை ஜெயிக்க முடியாதுன்னு நானே. அது எப்படி? இப்பவே கூப்பிட்டு கேட்டுற வேண்டியதான். அருமையான கிமு 1076. ஜாகிரதையா பார்த்துக்கணும். இப்ப நான் எதுக்காக இங்க வந்தேன்? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஞாபகம் வந்துச்சு. அந்த வழக்கை தேய்ச்சு அலாவுதீனை கூப்பிடணும். ஐயோ, வழக்கை எங்க வச்சேன்? ஏதாவது எங்கேயாவது வச்சிருப்பேன். இந்த ஞாபகம் மறதியோட ரொம்ப தொல்லையா போச்சுப்பா. ஐயோ, கிடைச்சிடுச்சு. இங்கதான் இருக்கியா? தேய்ச்சு அலாவுதீனை கூப்பிட வேண்டியதுதான். ஹுசூர், வந்தேன் உங்கள் அடிமை பூதம். வணக்கம். அன்னைக்கு நீ என்ன சொன்ன? இதே மாதிரி தான் வணக்கம் சொன்னேன். வணக்கத்தை வணக்கம் தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? நான் அதை கேட்கல. வேற என்ன கேட்கணும்? வேற என்ன கேட்கணும்? ஞாபகம் வந்துடுச்சு. நீ இயற்கையை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல? ஆமாம் சொன்னேன். இப்போ தென்னை மரத்துல என்ன காய்க்கும்? தேங்காய். மாமரத்துல மாங்காய். இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே சமான். இதெல்லாம் சின்ன குழந்தை கூட தெரியும், எனக்கு தெரியாதா? நான் என்ன முட்டாளா? நீதான் ரொம்ப சக்தி படைச்சுனாச்சே. இப்போ நான் சொல்ற மாதிரி செஞ்சு காட்டு பார்க்கலாம். தென்னை மரத்துல மாங்காயும் மாமரத்துல தேங்காயும் காய்க்கணும். விடிஞ்சு எழுந்திருச்சு பல்ல கூட தேய்க்காம விளக்க தேய்ச்சி வரவழிச்சு என்னை ஏன் இப்படி ஹிம்சை பண்றீங்க ஏசமா? தென்னை மரத்துல மாங்காயும் மாமரத்துல தேங்காயும் காய்க்காது ஏசமா. சொன்னா புரிஞ்சுக்குங்க ஏசமா. இயற்கையை மாத்த முடியாது ஏசமா. மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும். 4 பேருக்கு மத்தியில நம்ம பேரோடையும் புகையோடையும் இருக்கணும்னா எல்லாத்தையும் மாத்தித்தான் ஆகணும். நான் தெரியாம தான் கேட்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் தென்னை மரத்திலே தேங்காய் காய்ச்சிட்டு இருக்கோம்? ஒரு சேஞ்ச் வேணா? இத பாரு, உன்னால முடியும், நிச்சயமா முடியும். நல்லா யோசனை பண்ணு. ஏசமா, என்ன? என்னால மட்டும் இல்ல, வேற யாராலும் இதை மாத்த முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். தென்னை மரத்துக்கு மாமரம்னு பேரை மாத்தி வச்சிடலாம். அப்போ மாமரத்துல தேங்காய் காய்ச்சதா தானே அர்த்தம். எப்படி யோசனை? யோசனை சொல்ல வந்துட்டேன். யோ, உன் யோசனை கொண்டு போய் உடப்புல போடியா? ஏயா, அப்படி சொன்னா ஊர்ல என்ன எல்லாரும் கிறுக்கன்னு சொல்ல மாட்டாங்க? இப்ப மட்டும் வேற எப்படி சொல்றாங்களா? என்னங்க முணுமுணுக்கிற? ஒண்ணும் இல்ல ஏசமா, இப்பவும் நான் சொல்றேன், நீங்க சொல்ற எதையுமே செய்ய முடியாது ஏசமா. அப்படியா? அப்ப நீ எங்கேயுமே போக முடியாது, இங்கேயே கடை. உசூர் உசூர் உசூர். என் நிலைமை தெரியாம இந்த லூசி என்ன லாக் பண்ணிட்டு போறானே. மன்னா, என்ன என்ன அப்துல், என்ன சொல்லு சொல்லு. நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். சொல்லு, தைரியமா சொல்லு, மனசுல இருக்கிறத சொல்லு. ஆணவத்தில் சிரிப்பவர்கள் அழிந்துதான் போனார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. அப்படியா? சரித்திரத்தை நான் புரட்டி பார்த்ததில்லை. அது முட்டாள்களும் சோம்பேறிகளும் செய்கிற வேலை.
போதும், நிறுத்துங்கள். தராசு கூட நிறுத்து காண்பிக்கின்றோம். அப்துல், என்ன அரசனை போல ஆணையிடுகிறாய்? அலாவுதீனை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டீர்கள். எதிரியை நேருக்கு நேர் சந்தித்து வீழ்த்துவதுதான் அரசருக்கு அழகு. எது அழகென்று எனக்கு தெரியும். எனக்கு கவர்ச்சிவதன் என்ற பட்ட பெயரும் உண்டு, அது உனக்கு தெரியுமே. நான் புற அழகை பற்றி பேசவில்லை, அக அழகை பற்றி பேசுகிறேன். என் காரியம் பாதியாகிவிட்டது. நீ எதை பற்றி வேண்டுமானாலும் பேசி, எனக்கு கவலை இல்லை. அழிய முடிவெடுத்த பின்னால் என் ஆலோசனை உங்களுக்கு எதற்கு? நான் போகிறேன். அதற்கு முன் ஒரு வார்த்தை. இதோ உங்களை சுற்றி இருக்கும் துர்புத்தி மந்திரிகளின் பேச்சை கேட்கும் வரை நீங்கள் விளங்கப் போவதில்லை. அப்துல், அமைதி, அமைதி. அப்துல், பேசு, நீ பேசு. பேசப் போவதில்லை மன்னா, நான் போகிறேன். ஆனால் சாதாரண மனிதனைப் போல் உருவெடுத்து மூசாவின் சக்தியை இழக்க செய்த பாவம் உங்களை சும்மா விடாது. நான் வருகிறேன். இவன் ரொம்ப அதிகமாக பேசுகிறான். இவனை சீக்கிரமாக ஏதாவது செய்ய வேண்டும். ஆமாம் அரசே. அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போது மூசா சகல சக்திகளையும் இழந்து ஒரு சாதாரண மனிதனாகிவிட்டான். அலாவுதீனும் அந்த வெங்கியிடம் சிறைப்பட்டு இருக்கிறான். ஆயிஷா, பூதராணி, ஜலாவுதீன் இவர்களுக்கோ நம்மை எதிர்க்கும் அளவுக்கு சக்தி துளி கூட கிடையாது. அதனால் இதுவே நாம் மூசாவை கடத்தி வர சரியான தருணம். மன்னா, மூசாவை கடத்தி வரும் வேலையை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உத்தரவு மன்னா. வெற்றியோடு வருகிறேன். எனது ஆயுள் காலம் கூட போகிறது. மூசாவை விட சக்தி படைத்தவனாக போகிறேன். சாமியார் வேடத்தில் உள்ளே சென்று எல்லோரும் அசரும் சமயம் மூசாவை கடத்தி கொண்டு பூதலோகம் சென்று விட வேண்டியதுதான். ஜெய் சுக்கான். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஒரு சிவனடியார். நடைபயணமாக உலகையே சுற்றி வருகிறேன். பசிக்கிறது, சாப்பிட கொஞ்சம் அன்னம் கொடுங்களேன். நீங்க எங்க வீட்டுல சாப்பிடுறது நாங்க செஞ்ச பாக்கியம். உள்ள வாங்க, தயங்காம வாங்க சாமி. சக்தி இல்லாத மூசாவை சுலபமா கடத்திடலான்னு தப்பு கணக்கு போட்டு வந்துட்டீல. இப்ப வேணா எனக்கு சக்தி இல்லாம இருக்கலாம், ஆனா முன்ன விட பல மடங்கு பாதுகாப்பு இருக்கு. என் தாத்தாவோட சக்தி தான் அந்த பாதுகாப்பு. ஆமா, எந்த விதத்திலையும் உன்னால என்ன நெருங்கவே முடியாது. ஏமாற்றத்தை சகிச்சுக்கிட்டு வந்த வழியிலேயே திரும்ப போயிடு. நான் ஒரு முடிவோடு தான் பூலோகம் வந்திருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் வெறும் கையோடு பூதலோகம் போக மாட்டேன். அப்படின்னா 10 விரலுக்கு தங்க மோதிரத்தை போட்டுக்கிட்டு போ. இந்த பூலோகம் வந்ததுக்கு ஞாபகார்த்தமா இருக்கும். பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற தைரியம் உன்னை இப்படி பேச வைக்குது. ஆனா உன்னை இந்த வளையத்தை விட்டு வெளியில வரவழைச்சு உன்னை பூதலோகம் கொண்டு போவ. இது சுக்கான் மேல ஆணை. மூசாக்கு சக்தி திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கலாம். மூசாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இதான் சரியான நேரம். அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோ. உனக்காக நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ உன்னால முடியுதோ அப்ப வந்து என்ன தூக்கிட்டு போ.
மரியாதையா வெளியில வந்துரு, இல்ல இவங்கள உயிரோடு நீ பார்க்க முடியாது. பிரசாத், உனக்கு எனக்கும் தான் யுத்தம். கௌதம் கௌரி விட்டு. அரசரிட்ட கட்டளையை நிறைவேற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். கௌரி, கௌதம். ஜெய் சுக்கான். கௌதம் கௌரி, ஐயோ ஐயோ. மூசா, நான் 10 வரை விரல் விட்டு எண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் 10வது விரலை விரிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட வந்துட்டீன்னா அவங்கள உயிரோட விடுவ. அப்படி நீ வரலன்னா அவங்கள நெருப்புக்கு இரையாக்கிடுவ. 1 2 3 4. உனக்கு நான் தானே வேணும். நான் வரேன், அவங்கள விட்டுரு. அப்போ நீ அந்த வளையத்தை தாண்டி என்கிட்ட வா.